இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தோட்டத்து விழாக்கு தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் வந்து இது எடுத்தோம். எங்கள் பெரியம்மா பார்த்திங்கன்னா ஒரு நிறைய வீட்டுக்கு தேவையான காய்கறி செடி எப்பயுமே வச்சுட்டே தான் இருப்பாங்க. இது கரெக்டாக அந்த முருங்கை மரத்துலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த வாய்க்காலில் வந்து கருணக்கிழங்கா சேனக்கிழங்கான்னு வேறு தெரிய மாட்டேங்குது. இந்த செடி வந்து நிறைய போட்டிருப்பாங்க. எப்போ போனாலுமே கிடைக்கிற அளவுக்கு நிறைய வச்சுருப்பாங்க. அதே மாதிரி சொரக்கொடி, இந்த ஓரம் ஃபுல்லாகவே சொரக்கொடி, பீக்கங்கொடின்னு ஏதோ ஒன்று படர விட்ருப்பாங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு இருக்குன்னு. இது வந்து அந்த கும்பச்சொரக்காய் வெரைட்டி. பெரும்பாலும் வந்து தோட்டங்காட்டிலலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கும்பச்சொரக்காய் அதிகமாக போடுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ அப்படியே கணுகணுக்கு காய், அவ்வளோ காய் வச்சுருந்தது. குட்டி குட்டியாக பார்க்குற இடம் பூரா பிஞ்சு. அப்புறம் பப்பாளி மரத்தில் நிறைய காய் இருந்தது. இந்த தடவை பழம் வந்து இல்லை, ஆனால் காய் தான் வந்து இருந்தது. இது வந்து குட்டை ரகம்தான். கீழேருந்தே நல்லா நிறைய காய் பிடிக்கும். பார்த்திங்கன்னா ரோட்டு மேர்லேயேன்னு தான் தோட்டம். அதனால் ஏதோ 2 வண்டி வாசி போயிட்டே தான் இருக்கும். இது பக்கத்தில் அப்படியே மணத்தக்காளி கீரை அவ்வளோ சூப்பராக படர்ந்து இருந்தது. அப்படியே பழம் பாருங்க, அப்படியே ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது. எங்கள் குட்டீஸுக்கு 2க்கும் கண்ணில் பார்த்துருந்தாளுங்கன்னா ஒன்றை விட மாட்டாங்க. இது 2 பேருமே இதை அவ்வளோ இதாக பிடிங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு பேரே அவங்க வச்சுருக்கிறது ப்ளூபெர்ரி தான். அப்புறம் கொஞ்சம் துணி அலாசுறதுக்காக பெரியம்மா தண்ணி மோட்டர் எடுத்து விட்ருந்தாங்க. வாய்க்காலில் பாஞ்சிட்டு இருந்தது. இந்த ஓரத்தில் பார்த்திங்கன்னா கத்திரி செடி நிறைய பூவு பிஞ்செல்லாம் விட்டுருந்தது. காயுமே அப்படியே 1 2 தொங்கிட்டு இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த வரி கத்திரிக்காய் தான். சூப்பராக இருந்தது. காய் நல்லா உருட்டா. அடுத்து வந்து சீத்தா மரம். இதை நல்லா வெட்டி விட்ருக்காங்க. பார்த்திங்கன்னா அப்படியே தொங்கிட்டுருக்கும். அவ்வளோ காய், அவ்வளோ காய் காய்க்கும். அண்ணன் அவங்களும் இங்கே இல்லாததுனால பெருசாக இவங்க பிடுங்கிறது இல்லை. வேறு எவ்வளோ சீத்தாக்காயின்னு குட்டி குட்டியாக நிறைய பிஞ்சு. அடுத்து இது நேர் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் தான். ஃபுல்லாகவே ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தாங்க இருக்கும். பப்பாளி கன்று, இந்த சேனக்கிழங்கு, இன்னும் நிறைய அப்படியே வச்சுருப்பாங்க. வாழை மரத்தில் பாருங்கள் எவ்வளோ அழகாக தார். இந்த வாழைப்பழம் சூப்பராக இருக்குங்க. பழம் வந்து ரொம்ப பெருசாக வரலைனாலுமே டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும். மரமுமே வந்து ரொம்ப குட்டையாக தான் இருக்கும். கொய்யா மரத்தில் 2 வெரைட்டி வச்சுருக்காங்க. இது வந்து வெள்ளை கொய்யா. காய் ஒன்று நல்லா சூப்பராக இருந்தது. இதோட இன்னுமே நல்லா பெருசாக வரும். அடுத்து இது வந்து செங்கொய்யா. நல்லா இந்த நீளமாக இருக்குது பாருங்கள். இது வந்து செங்கொய்யா. கலரு செம்ம கலராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். பாருங்கள், இது எல்லாமே நம்ம போகிறப்ப எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போயிட வேண்டியது தான். எப்போ வந்தோம்னாலும் நமக்கு அதுதாங்க வேலை. அடுத்து வந்து கனகாம்பரப்பூ. நெட்டுக்கு வந்து அப்புறம் கனகாம்பரப்பூ, கருவேப்பிலை, அப்புறம் பசலைக்கீரை எல்லாமே வச்சுருப்பாங்க பெரியம்மா. இது வந்து இது என்ன கீரை? பொன்னாங்கண்ணி கீரை, பச்சை பொன்னாங்கண்ணி கீரை. நான்லாம் வீட்டில் வச்சா பொன்னாங்கண்ணி கீரை வரவே வரதில்லை. ஆனால் எங்கள் பெரியம்மா வீட்டில் எப்பயுமே பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளன்னு வந்துடும். நல்ல வாய்க்காலோரமாக இருக்கிறதுனால தண்ணி நல்லா குளுன்னு பாயுதுங்களா, அதனால் சூப்பராக வந்துடும். இந்த கத்திரி செடியிலேயே எவ்வளோ பூ வச்சுருக்கு பாருங்கள். ஃபுல்லாக இது ஃபுல்லாக கருவேப்பிலை தான். எல்லாம் ஒடிச்சு விட்ருக்காங்க நல்லா தலையிட்டோன்னு. எங்கள் அம்மா கொய்யாக்காய் எடுத்துட்ருக்காங்க. இங்கே வந்தாலே சூப்பராக இருக்குங்க. அப்படியே நெட்டுக்கு வந்து அப்படியே நிறைய செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. அப்படியே அந்த ஓரம் பார்த்தா